அன்பின் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே, இம்மட்டமாய் என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே ஜெபிக்கப்பட்ட எல்லா ஜெபத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜெப விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டப்பா அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலையை தேவன் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா பிதாவை நல்ல சம்பளத்தோடு பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய்வீராக. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விசேஷ ஞானத்தினால் கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் படிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடுகளை என் தேவனாய் கர்த்தர் வாங்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடனை என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே சகல கடனை அடைத்து ஆண்டவரே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிலங்கள் விற்கல என்று சொல்லுகிற தகப்பனே, வீடு விற்கல என்று சொல்ற பிள்ளைகளுக்கு அது விற்கும்படியாக உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்களை என் தேவன் தடையின்றி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பணங்களை வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைகள் பிசினஸை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீராத வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவீராக ராஜா ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே வழக்குகள் இருக்கிற இடங்களில் ராஜா ஆண்டவரே என் தேவன் நீரே ஆண்டவரே நியாயபதியாக இருந்த ஆண்டவரே வழக்கை என் தேவனாய் கர்த்தர் தீர்த்து ஜெயம் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமணத்தை ஏற்ற மனவாட்டி தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு கர்ப்பத்திலும் கர்த்தர் ஆண்டவரே இரட்டை பிள்ளையை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மையும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. வாகனம் ஆகிற பிள்ளைகளுக்கு வாகனத்தை கொடுப்பீராக. அடமானத்தில் இருக்கிற நகைகளை மீட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படாமல் இருந்த கர்த்தருடைய ரட்சிப்பு இன்றைக்கு ஆண்டவரே உனக்கு ரட்சிக்கப்படி உன் கைகள் குறுக்கி போகவில்லை என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடி பழக்கத்தில் இருக்கிற ஜனங்களை என் தேவனாய் கர்த்தர் குடி பழக்கத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விபச்சாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை விபச்சாரத்தில் தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை மாத்திரம் நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா கண்டித்த பிள்ளைகளுக்கு கண்களை ஆண்டவரே அப்பா திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நடவாத கால்கள் நடக்க செய்வீராக ஆண்டவரே. கேளாத காதுகள் இப்பொழுது கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே உன்னதத்தை இறங்கி வரும்படியாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கண் ஒவ்வொரு சிரசை தொடட்டும் ராஜா ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை தொடுவீராக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே ஆவியானவர் எங்கே உண்டோ ஆண்டவரே அங்கே விடுதலை என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. சத்துரு போராட்டங்கள் மந்திர கிரைகள் ஆண்டவரே செய்விட கிரைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவரே அறுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு போராட்டத்தை தேவனை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே நாங்களோ ஆண்டவரை எழுந்து நிமிர்ந்து நின்றோம் ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரை எழுந்து ஆண்டவரே அப்பா முறித்து ஆண்டவரை விழுந்தான் ராஜா ஆண்டவரே. ஒரு சத்துரும் இருக்கக்கூடாது ராஜா ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படியாக ஆண்டவரே தோல்வியை கண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜெயத்தை தருவீராக ஆண்டவரே. வெக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெக்கத்தை ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவேன் சொன்ன தகப்பனே ஆண்டவரே பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் வருகிற எல்லா நாச மோசத்துக்கு ஆண்டவரே உன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாக்கிற வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே. மரண கிரிகள் இருந்தால் கர்த்தர் மரண கிரியை அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனும் தீர்க்காயுசும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்துக்கும் அதிபதியாக இருக்கிற தேவன் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி என் தேவன் ஒருவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை தருவீராக ராஜா ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே கர்த்தருக்குள் நிறுத்தலை எடுத்துக் கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரே என் தேவன் ஒவ்வொரு ஆண்டவரே உமக்கு உண்மை உத்தமாய் செபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவரே கர்த்தரை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் கட்ட முடியாத இருக்கிற இடத்துல கர்த்தர் சபையை கட்டும்படியாக ஆண்டவரே. சுவிசேஷம் போகாத இடத்துல எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் போகும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா உயர்த்தும்படியாக ஆண்டவரே விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒருவரே மகிமைப்படுவீராக ராஜா ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்துங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா ஆண்டவரே. உன் நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென்.
இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு Let us clap loudly. இன்று உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம் The word from God, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். chapter 43 of prophet Isaiah. ஏசாயா 43 43 1வது வசனங்களை நாம் இன்று தியானிப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். verses 1. We have to honor this word. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, சத்தமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா, கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. வாசிக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், பெயர் சொல்லி நீ அழைத்தேன். என்னுடைய கரங்களை தட்டி தேவனுக்கு Glory be to பலத்த God. கைகளை தட்டி. Hallelujah. இதை உலகம் முழுசும் ஜனவரி வரும் பொழுதெல்லாம் பரிசுத்தவான்கள் சபைகளிலே சொல்லும் வழக்கம். When January comes, these saints used to preach this word in their churches. எல்லா மனிதர்களும் கூறும் வழக்கம் அது. This is as usual. காலண்டர்களை அதை பதிவிடுவார்கள். Recording in the calendar. அது வாக்குத்தத்தம் தான். It is a promise. வாக்கு இல்லாதது ஒன்றும் இல்லை. Yes, it is a promise. இந்த வார்த்தையை தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். The Lord said to Israel. என்ன சொன்னார்? What does he say? ஆபிரகாமை பார்த்தல்ல, Not Abraham. ஈசாக்கை பார்த்தல்ல, Not Isaac. யாக்கோபை பார்த்தல்ல, To Jacob. இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். To Israel. அவர் என்ன வசனித்தார்? What does he said? இப்பொழுதும் யாக்கோபே, Now, O Jacob, உன்னை சிருஷ்டித்தவர் who என்றார். formed you. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Glory be to God. உன்னை சிருஷ்டித்தவர். Who formed you. நன்றாய் கவனிங்கள். Listen. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர். Now, O Jacob, who formed you இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர். and who created you. உன் மீட்பர் சொல்லுகிறதாவது, Your Redeemer says, பயப்படாதே, fear not, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed கையை தட்டி you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to அவர் என்ன God. சொல்லுகிறார்? What does he say? பயப்படாதே, Fear not, நான் உன்னை மீட்டுக் I கொண்டேன், have redeemed you. பெயர் சொல்லி அழைத்தேன், I have called you by நீ name. என்னுடையவன் என்றார். Thou art கையை mine. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. இந்த பகுதிகளை சற்று தெளிவாய் கவனிங்கள். Clearly pay your attention. ஒருவேளை தேவனுடைய தாசர்கள் இருப்பீர்கள், நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். Many sound of God's is சற்று there. கொஞ்சம் கவனமாக நினைத்துக் கொள்ளுங்கள். Pay your attention. உங்களுடைய கவனங்கள் வேதத்தின் மேல் பலிபீடத்தை நோக்கி So பார்க்கட்டும். please concentrate here. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். Lord said to அவர் Israel. முதலாவது சொன்ன வார்த்தை, The first word. இப்பொழுதும் யாக்கோபே, Now, O உன்னை Jacob, சிருஷ்டித்தேன் என்றார். I create thee. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உன்னை சிருஷ்டித்தேன். I created. தேவன் அவனை படைக்கும் பொழுது When the Lord creates, யாக்கோபாக படைத்தார். create as Jacob. ஆனால் But இரண்டாவது சொல்லுகிறது, secondly, இஸ்ரவேலே, Israel, நான் உன்னை உருவாக்கினேன் I என்கிறார். have formed you, O Israel. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அல்லேலூயா. Amen. பாருங்கள், Look at here. யாக்கோபை தேவன் அந்த நாமத்திலே படைத்து விட்டார். Jacob was created in his name. என் அன்பு பிள்ளைகளே, Children. அவர் படைத்து விட்டார். Created. ஆனால் But இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டார். Israel was formed by the Lord. ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரர்களே, Maybe so நீங்கள் well. வாய்க்கு வருகிற வேகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே அதை கேட்டு விடாதீர்கள். Simply don't take this word. எனக்கு இயேசு எனக்கு சொன்னதை உங்கள் அருகே நான் சொல்லிக் I'm saying கொண்டிருக்கிறேன். what the Lord revealed. அப்பொழுது அவர் சொன்னார், And he said யாக்கோபை பார்த்து, to Jacob, நான் உன்னை சிருஷ்டித்தேன். I have formed you. இஸ்ரவேலை பார்த்து, To Israel, உன்னை I உருவாக்கினேன். have formed you, Israel. பயப்படாதே, Fear not. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், I have redeemed பெயர் thee. சொல்லி அழைத்தேன். And called by கையை name. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஏன் அவர் இஸ்ரவேலை பார்த்து பயப்படாதே என்றார்? Why he said to Israel, fear not. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, பயப்படவே பயப்படாதே. Do not be afraid. கரங்களை தட்டி தேவனுக்கு Hallelujah. அல்லேலூயா. Praise be to God. பயப்படவே பயப்படாதே. Fear not. இந்த Anywhere. இஸ்ரவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? Do you know the meaning of Israel? யாக்கோபு என்பதற்கு அர்த்தம் What is the என்ன? meaning of Jacob? யாக்கோபு என்பதற்கு Jacob means என் அன்பு தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. உபத்திரவத்தின் மனிதன் என்று அர்த்தம். Man of troubles. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. யாக்கோபினுடைய பெயரிலே அவன் உருவான காலம் முழுதும் அவன் உபத்திரவத்தை அனுபவித்தான். He was a man of sufferings. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? யாக்கோபே Jacob. என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, உன்னை நான் சிருஷ்டித்தேன், I have created ஆனால் thee. இஸ்ரவேலே O Israel, உன்னை நான் உருவாக்கினேன் I என்றார். have formed you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து Today the சொல்லுகிறார். Lord says, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தேன். He said, I have created. இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். Israel, I formed you. நீ பயப்படாதே. Do not be afraid. எந்த வார்த்தைக்கு சொல்லுகிறார்? What for? இஸ்ரவேல் என்பதற்கு பயப்படக்கூடாது Israel means do not be afraid. பலத்த கைகளை தட்டி Glory be to God. நான் உன்னை உருவாக்கினேன் என்று I சொல்லுகிறார். have formed என் you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the வேதம் Bible. என்ன What சொல்லுகிறது? does the Bible say? என் தாசனாகிய இஸ்ரவேலே, My servant நான் Israel, உன்னை உருவாக்கினேன், I have created நீ thee. என்னால் You மறக்கப்படுவதில்லை shall என்றார். not be forgotten of கைகளை God. தட்டி அப்பா குரலையா Praise the சொல்லுகிறேன். Lord. ஹalleluya. Amen. என்ன சொன்னார்? What does he என் say? தாசனாகிய இஸ்ரவேலே, My servant நான் Israel, உன்னை உருவாக்கி I இருக்கிறேன், have created நான் you. உன்னை என்னால் மறப்பதில்லை. You shall not forgotten of God. ஏசாயா 44:21 சொன்னார். 44 verses என் அருமையான 21. மகனே மகளே, Children. அந்த வேத பகுதியை சற்று கவனிங்கள். Look at the word of God. தேவன் இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது சொன்னார், When he said to Israel, இஸ்ரவேல் வீட்டிலே ஒருவன் இருந்தான், there was a man in the அவன் house of எரோமியா Israel. என்னும் தீர்க்கதரிசி. His name was Jeremiah the அப்பொழுது prophet. ஆண்டவர் சொன்னார், Lord said, ஆண்டவர் சொன்னார், எரோமியா எழுந்து கொய்யவன் வீட்டுக்கு போய் என்றார். Jeremiah, go down to the house of the அவன் potter. திருக்கையிலே தன் ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். Try to create a vessel. அதை அவன் உருவாக்கினான், கெட்டு போய் விட்டது. It was spoiled in his hand. உண்டாக்கின பாத்திரம் கெட்டு போய் விட்டது. It was spoiled in his வேற hand. பாத்திரத்தை உருவாக்கும்படியாய் அவன் உருவாக்கி Try கொண்டிருக்கிறான். to do the better. அதே போலத்தான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் கையில் இருக்கிறாள் என்று Same சொன்னார். way my people are in my hand. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. எரோமியாவின் புஸ்தகம் 18 அதிகாரம் 1, 2, 3 அதை சொல்லுகின்றன. Jeremiah chapter 18 verses 1 and என் 2 அன்பு says, தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children. அதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி சொன்னார். when Paul the apostle எப்படி says, சொன்னான்? what does he say? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. மிதியிட்ட களிமண்ணினால் குயவன் கனமான ஒரு பாத்திரத்தை உருவாக்குவானாம். A potter will make an honorable vessel. மிதியிட்ட களிமண்ணினால் The tread sand. குயவன் கனவீனமான ஒரு பாத்திரத்தையும் கனமான ஒரு பாத்திரத்தை உருவாக்க மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் Through இருக்கிறது. the tread clad, he will make honorable and dishonorable vessel. யாக்கோபை ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டார். Jacob was made by வானத்தை God. சிருஷ்டித்தது போல, How he created the heavens. பூமியை சிருஷ்டித்தது How he போல, created the earth. நட்சத்திரங்களை படைத்தது போல, How he created the stars. ஆனால் இஸ்ரவேலை அவர் உருவாக்கினார். He created Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இஸ்ரவேலை அவர் உருவாக்கின கரங்களை தட்டி அப்பாவுக்கு. He has created. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Bible says, அதை மண்ணில் மேல் உருவாக்க அதிகாரம் இல்லையோ என்று I கேட்டார். have a right to do on this earth. ரோமர் புஸ்தகம் 9 அதிகாரம் 20 21 வாசித்து Romans பாருங்கள். chapter 9 verses வேதம் 20 அழகாக onwards. சொல்லுகிறது, The Bible says, அந்த மண்ணிலே அதை உருவாக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்ததாம். the Lord has a rights to do. அதனால தான் இயேசு சொல்லும்போது இப்படி சொன்னார், That's what Jesus says. இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் மட்டும் பெற்றுக்கொண்டேன் I என்றார். obtained this authority from my Father. உருவாக்கும் அதிகாரம் நான் பிதாவிடத்தில் பெற்றேன் I have a என்றார். rights to create. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். Gospel of John chapter 10 verse மற்றொரு 18. வசனம் இப்படி சொல்லுகிறது, In another word says, உருவாக்கும் முழு அதிகாரத்தையும் பூமியில எதை செய்யும் முழு அதிகாரத்தையும் பிதாவிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். He obtained the command and rights to do everything on யோவான் this earth. 5:27 அதை கூறுகின்றன. John chapter 5 verses என் அருமையான 27. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. சாலமன் அரசன் சொல்லும்போது இப்படி சொன்னார், When King Solomon said, ஆவியின் வழி இன்னதென்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? anybody knows about the way of the Spirit? ஹலோ தேவதாசர்களை, ஊழியர்களை, விசுவாசிகளை, Servants, believers, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், going to the church, ஜெபம் செய்கிறோம், praying, காணிக்கை போடுகிறோம், giving offerings, லைன்ல நிற்கிறோம். standing on the line. தேவன் உன்னை உருவாக்கும் விதம் உனக்கு தெரியுமா? Do you know how the Lord made you? உன்னை சிருஷ்டித்த விதம் உனக்கு How the தெரியுமா? Lord created you? உன்னை அவர் படைத்த நாட்கள் உனக்கு How தெரியுமா? the Lord formed you? வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆவியின் வழி இன்னது என்றும் to the way of the தாயின் Spirit. கற்பத்தில் எழும்பும் உருவாகும் விதத்தை நீ அறிவாயோ என்று Do கேட்டார். you know how your bones created in the belly of your mother? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பிரசங்கின் புஸ்தகம் 11:5 வாசித்து Ecclesiastes பாருங்கள். chapter 11 verses 5. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், What the Lord says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பலமுறந்து எவனும் பயப்படுற மாதிரி ஒரு பேர் வைத்திருந்தார். The Lord make a name for Israel. இஸ்ரவேலை பார்த்து To Israel. ஆண்டவர் அந்த பேரை கேட்டாலே பயப்படுற மாதிரி. When we heard, we will tremble. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. யேசுரனே நீ பயப்படாதே. Yeshurun, fear not man. Praise God. Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise God.
யாக்கோபுக்கு மறுபெயர் யேசூரன். Another name of Jacob is அப்படின்னா அர்த்தம் Yeshurun. தெரியுமா? Meaning? உலகத்துல இருக்கிற சூரனுக்கு எல்லாம் சூரன்டா நீ என்ன? You're a king of all. ஏசாயா 44:2 வாசிக்கலாம். 44 verses 2. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to என்ன God. விசுவாச கைத்தட்டு. உன் தாயின் கற்பத்திலே In your mother's womb, உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே. நல்ல கவனிங்க, என் தாசனாகிய யாக்கோபின்னு முடிச்சிட்டாரு. அப்புறம் நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, கைகளை தட்டி my elected Yeshurun. இஸ்ரவேல் Israel உருவாக்கப்பட்டவன். created by God. Listen to me. கவனிங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. யாக்கோபா இருக்கும் வரையிலும் When you are உன் Jacob, வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும். one thing will happen. ஓடிக்கிட்டே இருப்பேன். You should run after ஓடிக்கிட்டே இருப்பேன். Run. ஓடிக்கிட்டே You இருப்பேன். should run. ஆண்டவர் உன்னை உருவாக்கிட்டார்னா If the Lord நீ may ஓட create மாட்ட, you, உன்னை தேடி எல்லாம் you வரும். will not run. People come run after you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் But யாக்கோபே, Jacob, அவர் சொல்றாரு பாரு, இப்பொழுதும் யாக்கோபே now உங்களை Jacob, பார்த்து சொல்லுகிறார், இந்த 31ஆம் தேதி ஜனமே உங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார். in this last day of the month, the Creator says to you, இப்பொழுதும் யாக்கோபே, now Jacob, உன்னை சிருஷ்டித்தவரும் who form you and create you, இஸ்ரவேலே, Israel, உன்னை உருவாக்கினமாகிய who create கர்த்தர் you, சொல்லுகிறார், the Lord says, பயப்படாதே, fear not, உன்னை மீட்டுக் கொண்டே, I have உன்னை delivered பெயர் you, சொல்லி அழைத்தேன், I have நீ called you, என்னுடையவன், I have called you by நீ name, என்னுடையவன், you belong to நான் mine. தேவனுடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேன் child of சொல்லுகிறவர்கள் God. சத்தத்தை Hallelujah. உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஏன் அவர் இஸ்ரவேலை பார்த்து பயப்படாதே என்றார்? Why he said to Israel, do not be afraid. யாக்கோபா இருக்கும்போது பயந்தது நியாயம். It is reason when you are Jacob, இஸ்ரவேலா இருக்கும்போது பயப்படக்கூடாது. Israel, do not be afraid. ஏன் பயந்தா? உங்களுக்கு யாரா தெரியுமா? Anybody know that? ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, உலக நாடு முழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனை விசுவாசி, நீ பயப்படக்கூடாது. Maybe some of God and believers, those who watch this from the television, fear என் not. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், பயப்படாதே, he said to Israel, do not be உன்னை afraid. பெயர் சொல்லி அழைத்தேன், I have called you by name. பயப்படாதே என்று Do சொன்னார். not be afraid. ஏன் இஸ்ரவேல் பயந்தான்? Why Israel என்ன feared? காரணம்? Reason? யாக்கோபா இருக்கும்போது ஓடிக்கொண்டே இருக்கிறான். Jacob ran தன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். about his brother. யாக்கோபா இருக்கும் பொழுது When he was in ஆசீர்வாதம் கையில் இருக்கிறது. hands, the blessings are there. அவன் தகப்பனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்து விட்டான். Isaac already blessed. ஆசீர்வாதம் வந்த பிறகு பயம் வருகிறது. After the blessing, he is தன் feared. சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். Ran after எங்கே Jacob. ஓடுகிறான்? Where does? தன் மாமனுடைய ஊருக்கு ஓடுகிறான். To his uncle's house. அங்கே போய் தன் மாமனை சந்திக்கிறான். And he met father-in-law. அங்கே வாழுகிறான். And he lived 14 வருஷம் உழைக்கிறான். 14 years work கல்யாணம் hard. பண்ணுகிறான். Married. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அப்போதும் ஆண்டவர் சொல்லுகிறார், Then the Lord நீ said, போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன், wherever you go, I'll be with you. உனக்கு உணவு கொடுப்பேன், I'll give food. உடுத்த உடை கொடுப்பேன், I'll give dress. உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். Bring back you from கையை your தட்டி land. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆதியாகமம் 28 வாசித்து பாருங்கள். Genesis 28. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 15 முதல் வேதம் அதை சொல்லுகின்றன. The Bible says, ஆனால் வேத வசனத்தை சற்று கவனிக்க Look at the word of வேண்டும். God. நான் உங்களோடு கூட சற்று தெளிவாய் பேச விரும்புகிறேன். very clearly, I delight to speak. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். The Lord gave a promise. அவனுக்கு காலுக்கு கீழே ஒரு ஏணி இருக்கிறது. There is a ladder on his ஒரு முனை leg. வானத்தை எட்டி இருந்தது. He reached the heaven. அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். Angels were descending and அதற்கு ascending. மேலாக நின்று கர்த்தர் பேசுகிறார். Above that, the Lord is. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. உன் பிதாக்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும் என்றார். The blessings of your forefathers will come upon நடந்து you. முடிந்தது. The things happen. அவன் ஆசீர்வாதத்தோடு தன் தகப்பனை சந்தி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பினான். He came back to his own land. அவன் போகும்போது யோர்தானை கடந்தான். And he crossed the Jordan. திரும்ப வரும்போது யாப்பேத்தின் ஆற்றை And கடக்கிறான். he crossed the river. அவன் போகும்போது வெறுமனையாய் போகிறான். And when he was in வரும்போது empty hand, இரு பரிவாரங்களோடு he came வருகிறான். with the two company. அந்த இரு பரிவாரங்களோடு வரும் பொழுது When he came with அவனுக்கு two மறுபடியும் ஒரு பயம் இருந்தது. Again he is under the என்ன grip of பயம் fear. இருந்தது? What is that என் fear? சகோதரன் பார்த்து ஏதாவது செய்து விட்டான், My brother do some என்ன evil. ஆகுமோ என்று சொல்லி Something தனக்கு happened. உண்டானவையெல்லாம் யாப்பேத்தின் ஆற்றை கடக்க He பண்ணினான். separate everything from the Listen to river. me. கவனிங்க. எல்லாத்தையும் கடக்க பண்ணினான். Separate everything. தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டான், Call the children. வேலைக்காரர்களை Call கூப்பிட்டான், the servant. வேலைக்காரிகள்ட்ட ஒவ்வொருத்தரும் 4 பிள்ளையை கொடுத்தான். And he hand over the children. பொண்டாட்டிகிட்ட 4 பிள்ளையை கொடுத்தான். Hand over the children to the wives. 12 பிள்ளையை பெத்தவனுக்கு பயம் வரலாமா? 12 children, why should he fear? ஹலோ சார், 12 பிள்ளையை பெத்தவனுக்கு பயம் வரலாமா? வரக்கூடாது. வரக்கூடாது. இல்ல 2 பிள்ளையை பெத்தவன் இந்த உலகத்துல என்ன பண்றான்? ஒருத்தன் 2 பிள்ளையும் கூட, ஏய் தம்பி இங்க வா, அவன் என்னமோ பேசுறான் பாரு, எதிர இருக்காரு, என்னன்னு சரி. எத்தனை பிள்ளை பெத்த உடனே? 2 பிள்ளையை பெத்த உடனே. And have 2 children. எத்தனை பிள்ளையை பெத்த உடனே? 2 பிள்ளை. 2 பிள்ளையை பெத்த உடனே கூப்பிடுறான். நான் செஞ்சுக்கலாம் வரியா சிங்கிள் அப்படின்றான். எப்படி Single செய்யலாம். சிங்கிள் செய்யலாம்?
நான் ட்ரிபிள் சேத்தின் போற வண்டியை வச்சுக்கிறேன்டா. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்தவம். That is ஓ Christianity. ஊழியக்காரனை, விசுவாசி ஆத்துமாக்களே, Servants, believers, souls. தேவனுடைய வார்த்தை சற்று கவனித்து Look at பாருங்க. the word of the Lord. 12 ஆம்பளை புள்ளை பெத்தவன் He gave birth 12 children. பயப்படுறான்யா, Feared. பயப்படுறான். Feared. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் என்ன செய்தான்? What does he பிந்தி தனித்திருந்தான், He waited later. ஜெபிக்க ஆரம்பித்தான். Sought to pray. ஜெபிக்கும் பொழுது When he prayed, கர்த்தருடைய தூதன் அங்கே the வருகிறான். angel of God came. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. கர்த்தருடைய தூதன் அங்கே The வருகிறான். angel of God came. கர்த்தருடைய தூதன் வந்து என்ன சொன்னான்? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், He's அவன் watching ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று யாக்கோபு கர்த்தருடைய தூதனை கையை பிடிச்சு கொண்டான். Suddenly he hold the hands of the angel of God. பிடிச்ச உடனே Immediately, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன்ட்டான். unless you bless me, I never leave you. ஏற்கனவே ஆசீர்வாதத்தோட தான் வர்றான், Already coming with blessings, பயங்கரமான ஆசீர்வாதம். along with blessings. அவன் பிடித்து கொண்டான். He hold the hands. பிடித்து கொண்ட பொழுது Then உடு பொழுது விடிந்துச்சு, சூரியன் கிளம்பிடுச்சு, நான் போகிறேன்டான்றேன். Jacob, leave me. I am நீ going என்னை to ஆசீர்வதித்தால் உள்ள விட மாட்டேன்னு Unless you bless, I will சொல்லிட்டான். never கரங்களை leave தட்டி you. தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah to the Lord. அப்பொழுது Then தேவதூதன் the angel அவனை பார்த்து கேட்டான், said to him, இரவில் சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று it is good எழுதியிருக்கிறது. to declare the doctrine in the night. ஆமென். Praise God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen carefully. எப்பயுமே மூர்க்கம் வந்தா நீ ஆசீர்வாதத்தை இழந்துருவே. If you become anger, you will lose your blessings. அப்பொழுது தேவதூதன் கேட்கிறான், The angel said, உன் பேரு என்ன? what is your name? பேரு என்னன்னு கேட்கிறான். What is your name? இவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறானே, இவன் பேரு வித்தியாசமா இருக்கணும் என்று சொல்லி தெரிஞ்சு கொண்டான். Stubborn person. உன் பேரு என்னன்னு கேட்டான். What is your name? அதற்கு என் பேர் யாக்கோபு He என்றான். said, my name is Jacob. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. என் பேரு யாக்கோபு. யாக்கோபு என்றான். Said Jacob. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அதனால தான் இவ்வளவு போராட்டம் போராடுறியோ, So such a trouble. அதனால தான் மனுஷனிடத்திலே போராடுகிறது போல எங்கிட்ட போராடுறியோ, So your struggle, நீ wrestle போராடி மேற்கொண்டாயோ, You wrestle with அதனால உனக்கு சொல்றேன், So I இனி உபத்திரவ பேர் உனக்கு வேண்டாம், உபத்திரமே இல்லாத ஒரு பேர் கொடுக்கிறேன், இன்று முதல் நீ இஸ்ரவேல். You no more call you Jacob, now you are Israel. Praise God. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. இன்று முதல் உன் பேர் என்ன? Israel. என்ன? Israel. உங்க பேர் என்ன? Israel. தப்பட்டு விட்டான். He went from ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise be to God. சத்தமா கையை தட்டி சொல்லணும். Let us clap. புறப்பட்ட கொஞ்ச காலத்திலே After some days, அவன் பேர் திரும்ப யாக்கோபாய் மாறிவிட்டது. his name became Jacob. திடீரென்று தேசம் எங்கும் 5 வருஷம் 7 வருஷம் கொடிய பஞ்சம் உண்டானது. Terrible famine sweep up the nation. இஸ்ரவேலாய் புறப்பட்டு வந்தான். He came the name with the புறப்பட்டு name of வந்தவன் தன் சகோதரனை பார்த்து Israel. சொன்னான், And he met his உன் brother. முகத்தை பார்க்கும் பொழுது When I see your face, தேவதூதனை போல இருக்கிறது he is like என்றான். an angel. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. நான் சொல்லவில்லை. I am not. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் Genesis 32. 27 28 அதை கூறுகின்றன. 27. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. திடீரென்று ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. Famine swept up. மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. It's a terrible பஞ்சம் drought. உண்டாகி எல்லாம் செலவழிந்து கொண்டது. Every grains are disappeared. திடீரென்று Suddenly, யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது. Jacob heard a news. எகிப்திலே தானியம் இருக்கிறது. Grains in Egypt. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says, எகிப்தில் தானியங்கள் உண்டு என்று யாக்கோபு அறிந்தார். Jacob knew that grains in Egypt. இஸ்ரவேல் அறியலே. Not is Amen. Praise God. Praise God. கை தட்டி பாக்கு. Praise be to God. Amen and amen. Amen. யாக்கோபு அறிந்தான், Jacob knew that, இஸ்ரவேல் அறியவில்லை. but Israel did not யாக்கோபு know. அறிந்து Jacob knew. தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, He called his children. ஒருவருடைய முகத்தை ஒருவர் ஏன் பார்க்கிறீர்கள்? Why should you நாம் watch உயிரோடு இருந்து ஜீவனம் பண்ணி நீங்கள் எகிப்திற்கு போங்கள் என்றார். to live? Go Egypt. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. நான் சொல்லவில்லை. I'm not. ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதை சொல்லுகின்றன. Genesis 42 verses 1. ஒருவருடைய முகத்தை ஒருவர் ஏன் Why பார்க்கிறீர்கள்? should you watch your face? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சாகாமல் உயிரோடு வாழ்வதற்கு நீங்கள் எகிப்திற்கு போய் நமக்கு தானியங்களை கொல்லுங்கள் என்று சொன்னார். To survive on this world, go down to Egypt. and Listen to me. கவனிங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. எல்லோரும் இங்கே கவனிங்கள். Pay your attention. அப்பொழுது பாருங்கள், Then 10 பேர் எகிப்திற்கு போகிறார்கள். 10% went to Egypt. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap.
declare. எத்தனை பேர் போறாங்க? 10 பேர் போற. கரங்களை தட்டி தேவனுக்கு குரலையே சொல்லுங்களே. 10 persons. 10 பேர் போனார்கள். 10 persons. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்க வேண்டும். 10 பேர் போய்விட்டு சில போராட்டங்களை நாம் சந்திக்கிறார்கள். They experienced some struggles. சந்தித்து விட்டு திரும்புகிறார்கள். Came back. தன் சகோதரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போகிறார்கள். Invite his brother. அப்போதும் யாக்கோபு பயப்படுகிறார். Jacob frightened. அப்பொழுதும் வேதனைப்படுகிறார். Suffering. சஞ்சலப்படுகிறார். Suffering. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? happened? அவர்கள் திரும்ப வருகிறார்கள். Again they came வரும் பொழுது 10 கோவேரி கழுதை கொண்டு வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள். When they said our children are came back. வந்தவர்கள் ஒரு நற்செய்தி சொல்லுகிறார்கள். They said a good news. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். Joseph is living. பலத்த கைகளை தட்டி ஸ்தோத்திரம். ஹalleluya. பை கைகளை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. ஹalleluya. பாகு ஊழியக்காரனே, நீ சாகல, உயிரோடு இருக்கிற கையை பிடித்து சொல்லு, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லு. Say that Lord. விசுவாசியே, நீ மரிக்கல, உயிரோடு இருக்கிற கையை பிடித்து சொல்லு. உயிர் மூச்சு அடைச்சு வந்ததா? நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். I never believe. அதற்கு அவர் சொல்லுகிறார்கள், And they said, இதோ உன்னை கொண்டு வரும்படி உம்முடைய செல்ல மகன் பல வஸ்திரங்களை 12 கலரா தச்சு கொடுத்து அவன் வண்டி அனுப்பிக்கிறான் பாருங்க. your beloved son send a vehicle to bring you. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு புறப்படும் போது பயப்படாமல் வண்டியாய் ஆசீர்வாதத்தை கொண்டு போ. Carry the blessings abundantly and go. அப்பொழுது அவன் சொன்னான், And he said, நான் மரணம் அடைவதற்கு முன் என் மகனை பார்ப்பேன் before I என்றான். die I will see my son. எல்லாம் சரி, Everything is good. வண்டியை பார்த்துட்டான். He saw the vehicle. என்னப்பா சொல்றீங்க? What are you இங்க doing? பாருங்க, Look at Dress, இங்க பாருங்க வண்டி, tunics, இங்க dress. பாருங்க ஆசீர்வாதம், இங்க blessings. பாருங்க எல்லாம் கொடுத்துட்டான். All the finest of Egypt. ஆனாலும் யாக்கோபு பயந்தான். Jacob frightened. ஓ, ஏன் பயந்தான் தெரியுமா? எல்லாத்தையும் முடிச்சிட்டான். He finished everything. நேரே அவன் பிதாக்கள் கட்டின பலிபீடத்தண்டை போய் நின்றான். He went to the altar of his forefathers. 12 பிள்ளையும் திரும்பி வந்துருச்சு, வண்டியா வந்துருச்சு. Every blessings are came. எகிப்திலிருந்து பார்வோனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் படையோடு வந்திருக்கிறார்கள். Finest comes from Egypt. But யாக்கோபு பயந்தான். Jacob was frightened. வேதம் சொல்லுகிறது, Bible says. ஆதியாகமம் 46 அதிகாரம். Genesis 46. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமா? First 3 verses. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு கையை தட்டி 3 அல்லேலூயா Praise சொல்லணும். the Lord. எகிப்திற்கு அவன் அனுப்பும் பொழுது என்ன பேரு? When he said Jacob. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. மகளே, அவன் பேர் என்னமா? Jacob. இப்போ இஸ்ரவேல். வண்டி எல்லாம் பார்த்தவனே பேர் என்ன ஆயிடுச்சு? இஸ்ரவேல். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. இஸ்ரவேல்லாம் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நான் பெத்த மக்களே, என்னை கவனிங்கள், ஒவ்வொருவரை கவனிங்கள். இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீ தரித்திரன் அல்லடா. When you leave this place, you are not poor person. எவன் வீட்டு வாசல் நிக்க மாட்டேன். You will not stand. ஓ வீட்டு வாசல்ல உன்னை நுறுக்கின பார்வன் வந்து நின்னு உன்கிட்ட பிச்சை கேட்பான். Pharaohs will come to your doorpost and they will beg unto thee. Amen. Amen. Glory to God. ஸ்தோத்திரம். Glory to God. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருக்கு மகிமை. That is the Bible. அதுதான் வேதம் சொல்கிற ஆசீர்வாதம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு தனக்கு உண்டானவைகளை யாவையும் சேர்த்துக் கொண்டான். புறப்பட்டு நல்லா கவனிங்க. listen. 10 வண்டிக்கு 70 பேர் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 70 people for this time. எவ்வளவு பேர் போறாங்க? 70. ஏறத்தாழ 70 பேர் போறாங்க. 70 people. 12 பிள்ளைங்க, 12 children. 12 மருமக. 12. அதுல ஒரு மகவே எகிப்தில் தான் இருக்குது. One was in Egypt. மீதி மருமவெல்லாம் கூட தான் இருக்குது. Others are with him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Along with him, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு அவன் புறப்படுகிறான். Gather up everything and she went. வாசிக்கலாம். பெயர் ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி அன்று ராத்திரியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். பாருங்க, Look at here. தரிசனம் இஸ்ரவேலுக்கு. Vision for Israel. அவர் பேசுறார் பாருங்க. But Lord spoke to him. யாக்கோபே யாக்கோபே Jacob Jacob என்று கூப்பிட்டார். என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இதில் என்ன வித்தியாசம் இருக்கு What is தெரியுமா the உங்களுக்கு? different here? உன் பேரு என்ன என்று சொல்லிட்டு போனவன் யாரு? Who said that? What is your name? தேவதூதன். Angel of God. ஒரு அல்லேலூயா சொல் மகளே. Praise be to God. ஆனா இங்க கூப்பிடுகிறவர் யாரு? Now who is calling? நம்ம அப்பாடா. Our Father. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. என்ன சொல்லுகிறார்? முந்தின பேரை சொல்லி யாக்கோபே யாக்கோபே என்றார். வேதம் சொல்லுது, முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் ஆசீர்வதிக்கப்பட்டது. Amen. Later blessings are so great. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. முந்தின சீர், The previous
அவன் பெர்சபாயால் பலிபீடத்தில் தொட்டுவிட்டு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். ராக்காலத்திலே இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனம் இஸ்ரவேலுக்கு. ஆனால் காலிங் என்ன வருகிறது? யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் உன்னுடைய நல்ல கவனிங்க, நான் தான் தெய்வம், உன் தகப்பனுடைய தெய்வம். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு. அவன் போக பயந்தான். தரிசனம் யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. வார்த்தை எங்கே வருகிறது? யாக்கோபுக்கு. அவர் சொல்லுகிறார், நீ போக எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம். ஏன் அவன் பயந்தான் என்று பரிசுத்தவான்களுக்கு தெரியுமா? அவன் ஏன் பயந்தான் தெரியுமா? என் அன்பு பிள்ளைகளை, அவன் தகப்பனார், அதாவது அவனுடைய தாத்தா சொன்ன பிரசங்கம் அவன் காதுகளிலே இருந்தது. Store the preachings of his grandfather. அவன் இருதயத்தில் இருந்தது. It is in his heart. அவன் தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு பிறகு After Abraham, ஈசாக்கு தன் பிள்ளைக்கு சொன்ன உபதேசம் அவன் இருதயத்தில் இருந்தது. The doctrine of Isaac recorded. அநேகர் இருதயத்திலே உபதேசங்கள் இல்லை. Many failed to அதனாலே carry போராட்டங்கள் the doctrine. வருகிறது. So struggles. அதனாலே மந்திரங்கள் பலிக்கிறது. So witchcraft working. அதனாலே பிசாசு மேற்கொள்ளுகிறான். Demon ஓ over. சகோதரனே, Oh brother. அந்த சாத்தானின் நாயக்கு தேசநாமத்தில் நசுக்கிறமடா நீங்க. You should crush the head of the demon. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வண்டி வந்துடுச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்க. புறப்படும் பொழுது ஏன் அவன் பலிபீடத்தாண்டே போய் தகப்பனுடைய பலிபீடத்தில் ஜெபிக்க வேண்டும்? When the time come to go, why should he go to the altar and pray for the God of his father? அவன் ஆன்சர் கேக்குறான். He is expecting answer from அவனுக்குள்ள God. ஒரு பயம் இருந்தது. There is a fear. என்ன பயம் தெரியுமா? What is that fear? என்ன பயம் தெரியுமா? What is that fear? ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு பிரசங்கம் செய்திருந்தார். The Lord said to Abraham. என்ன சொன்னா தெரியுமா? What does he preach? அந்நிய ஜனங்களை உம்முடைய ஜனங்கள் 400 வருஷம் சேவிப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். 400 years your people will worship the Gentile. அவர்கள் உபத்திரப்படுவார்கள் என்றார். They will suffer a lot. உபத்திரப்பட்ட பிறகு After the hardship, தீர்ப்பு நான் கூறுவேன் என்றார். I will judge them. அந்த தீர்ப்புக்கு பிறகு After that, மிகுந்த ஆசையோடு they புறப்படுவார்கள். will come back with great treasures. ஹalleluya. Praise God. ரூபன், பென்யமீன், All the பெஞ்சமின், tribes, நப்தலி, தான் எல்லாரும் சொல்றாங்க அப்பா புறப்படுன்னு. these tribes, we will go. இவன் பயந்தான். அதுதான் He was frightened. அப்போ கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. 300 years took place. 400 வருடம் கம்ப்ளீட் ஆகல. Not 400 அந்த செய்தி அவனை பயமுறுத்து. Amen. He Glory. praise the Lord. அதலரோதா That's மேலே துப்பியா. That's what you're afraid about. பிள்ளையே, Children, விளையாட்டல். not funny. மகனே, விளையாட்டல்லடா. He's not playing games. கிறிஸ்தவம் என்கிறது is a more power. Christianity is powerful. It's not a criminal level. அது பூமிக்குரியதல்ல. It's not a becker level. அது தரையில The இருக்குறது. mighty richness. மிகவும் வல்லமை உயர்ந்தது. எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். Listen to my soul. கவனிங்க. கையாசு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், சுனாமி வரட்டும், காற்று வீசட்டும், ஆமென், கடல் பொங்கட்டும், பாம்பு ஓடட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க பக்கத்துல. பயப்பட பக்கத்துல கை கொடு மாட்டேன். கை கொடு சொல்லுங்க. நான் பயப்பட ஹலோ 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 மாட்டேன். ஹலோ பாருங்க. மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, நடந்தது என்ன? what happened? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் Genesis 15th chapter 13 14 வாசிக்க நாம் கேட்போம். verses 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத தங்களுடையதே அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து, நன்றா கவனிங்க, எப்படி இருந்தா இருப்பாங்களா? பரதேசி They will be like a stranger. பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் அந்த என்றும், தேசத்தை சேவிப்பார்கள், அவர்களால் அவர்களால் 400 வருஷம்
400 வருஷங்கள் உபத்திரப்படுவார்கள், நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை அவங்களை சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நேத்து வரை என்ன நியாயம் தீர்த்தவன கத்த என்ன பண்ண போறாரு? இதுவரை ஞானத்தின் கர்த்தர் கத்தமா சொல்லு. நியாயம் தீர்ப்பார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் புறப்பட்ட பொழுது ஆசிகளோடு புறப்பட்டார்கள். They came along with all the blessings. அதனால தான் So 300 வருடங்கள் கழிந்து விட்டது. after 300 years, 300 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. more than 300 years, தகப்பன் சொல்லியிருக்கிறார், already என் தாத்தா ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார், forefather said ஐயோ இன்னும் கொஞ்ச வருஷத்துல போய் அங்க உபத்திரவத்தை சிக்க கூடாது. they step into troubles and அப்போ trials. பயந்து கொண்டிருக்கும் போதுதான் When he afraid, நீ பயப்படாதே என்று he said, தரிசனமானார். do not be afraid. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், Though இப்பொழுதும் யாக்கோபே Now, O Jacob, உன்னை சிருஷ்டித்தவரும் who created you, இஸ்ரவேலே O Israel, உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறதாவது, who formed you, say, நான் உன்னை மீட்டுக் கொண்டே I have redeemed you. பெயர் சொல்லி அழைத்தே, Call you by நீ name. என்னுடையவன், You are mine. என்னுடையவள். You are mine. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. கீழே விழுந்தவர்களை தவிர மற்றவர்கள் எழுந்து நிற்பீர்கள். Others quickly stand. சங்கீதங்களின் புஸ்தகம் Psalm 112 அதிகாரம். 112. சங்கீதம் 112 சங்கீதம். ரெண்டு கையை உயர்த்திக்கோ. அதுல ஒரு பெரிய வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 112 8 மகளை வாசி. Verses 8. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. His heart is இந்த established. செய்தியின்படி The செய்தியின்படி இப்படி கையை நல்லா ஆட்டி சொல்ல. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கைகளை தட்டி glory. Hallelujah. Praise God. ஸ்தோத்திரம். கை தட்டி அப்பாக்கு மூணு வேளையா சொல்லுங்க. Hallelujah. இன்றைக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன், உன் சத்துரு விழுந்தான், நீ வாழ்வாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயம் பெறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட. ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Let us all lift up our hands. யாவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. Let's all close our eyes as we are going to pray. கண்களை மூடி கரங்களை உயர்த்தும் என்னை கவனிக்கணும். Further look at here. இங்க இருந்து போகும்போது எப்படி போற? நீ பயப்படாம Without fear. எப்படி போற? இஸ்ரவேல். Israel. எப்படி போற? இஸ்ரவேலாக போ. உன்னை உருவாக்கினவர். Amen. சத்தமா சொல்லுங்களே. Who formed இந்த மாசம் முழுதும் உன்னை உருவாக்கி இருக்கிறார். Amen. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நந்தி ராஜா, நன்றி ராஜா, நந்தி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சேம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கிருபஸ்தாம் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வருமானம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பு ஐக்கிய சிநேகிதம் என்றும் என்றும் கர்த்தர் நம் அனைவரோடும் இருப்பதாக. சத்தமா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு